நம்ம சபைக்கு வந்திருக்கோங்கய்யா. கோமாதா பூஜை, சிவ பூஜை எல்லாமே தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, என்னோடய பெண்ணோட சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணுங்கய்யா. என் மகள் உடல் ஆரோக்கியமே எங்களுடைய ஆரோக்கியம். என் மகன் நல்லா சாப்பிட்ணும். அந்த சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷங்கய்யா. ஐயாவோட ஆசீர்வாதம் எப்பயுமே எங்களுக்கு வேணுங்கய்யா. என் சின்ன பொண்ணு பேர் மகள் கீர்த்தன்யா, ரிஷபராசி, மிருக சீரிசம்யா. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரமேஷுங்கய்யா. என் மனைவி பேர் மலர்வாணி. என் பெரிய பொண்ணு பேர் பிரணீதாங்கய்யா. அனுப்பி வச்சிருக்கே, இருந்தாலும் அகத்திய பெருமான் முன்னாடி சொல்ல சரி, நல்லதுங்க. மகாசபையின் மாண்பு நிலை என்பது எல்முனை அளவு கூட இடம்பெறலா நிலையில், நிலை பெறலா நிலையில், சித்தன் சொல் பெறலா நிலையில், அவன் சொல் கேட்டு அமைந்த பஞ்சபூத தலங்களில் ஓர் தலமான நீர்த்தலமதில் அமர்ந்திருக்கும் அற்புதமான எறும்பீசன் திருவானைக்காவல் அகிலாண்ட பரமேஸ்வரியினுடைய அனுக்கிரக காவலின் மூலமும் விஸ்வாமித்திரன் சிம்ம அவதாரத்தின் அற்புத அருள் திருக்காவல் மூலமும் அறநெறி தவறா நிலை கொண்டு நடைபெறும் கிளை சபையினுடைய சற்சங்க பெருவிழாவில் வந்து கலந்து அமர்ந்து சித்தன் உரை கேட்டு அகத்தியன் சொல் கேட்டு மகா சபை வந்து அமர்ந்து சற்சங்க பெருவிழாவிலே அனைத்து விதமான பூஜை முறைகளிலும் கலந்திருந்து ஆற்றலோடு வந்து நின்று ஆசிகள் வினவும் சபை தொடர்பாளர்களே, அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம், நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். இதுகாரும் இருந்திட்ட நிலைகள் அனைத்தும் மாறுகின்ற நிலை, படிப்படியாக மாறுகின்ற நிலைக்குரிய ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்கி இரவு பகல் பாரா உழைப்புதனை மேற்கொள்ளும் ஆற்றலோடு வந்தமர்ந்து தன் இல்ல நிகழ்வுக்குரிய நலவாழ்வு நல்வாழ்வு நிலை எதிர்கால நிலையில் மேம்பட வேண்டும் என்றும் வேண்டுதல் நிலையை வணங்குதல் நிலையாய் மாற்றி வந்து நின்று அறைகூவல் விடுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கு அகத்தியன் இறைமகா சபையினுடைய பால திரிபுர சுந்தரியின் திருவுருவ நிலைதனை தன் இல்லமதில் வைத்து ஏற்றம் கொண்ட சிவ திருநீற்று சாம்பல்தனை தன் கரம் பெற்று அனைவரும் நல்முறையில் அணிந்து தன் மழலையின் பிராண நிலைக்குரிய குறைபாடுதனை அதன் மூலமாக அத்திருநீற்றின் மூலமாக மாற்றுகின்ற தன்மையை, மாற்றுகின்ற வடிவத்தை, மாற்றுகின்ற நிலை பெற்ற நிலையை அகத்தியன் நல்லாசியாய் வழங்கி இத்திருநீற்றினை அனைவரும் அணிந்து தமது இல்லமதில் பூஜை அறையில் ஓர் குவளையில் நல் நீர் வைத்து அதில் தினமும் திருநீர் வைத்து, குவளையில் நல் நீரில் தினமும் சிறிதளவு திருநீர் வைத்து அத்திருநீர் ஒரு பகல் முழுவதும் இல்ல பூஜை அறையில் இருந்து அந்திமகா வேலைதனில் தன் மழலைக்கு அதிலிருந்து மூன்றில் ஒரு பாகம் பிரித்து கொடுத்து ஆற்றலாய் அகத்திய நாமம் உரைத்து அவள் நெற்றியில் திருநீர் பூசி அற்புத நிலையோடு அதனை தொடர்ச்சியாக செய்து வர அதுவே அருமருந்து, ஆற்றல் கொடுக்கும் திருமருந்து, திருமுருகனுடைய அருட்பிரசாதமாய் அப்பிரசாதத்தினை மழலை உண்ணுகின்ற பொழுது, பருகுகின்ற பொழுது பழம்நீ என்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய நவபாஷான நிலைகளிலிருந்து ஓர் நிலை அத்திருநீற்றில் கலந்து ஆற்றலாய் சுவாச நிலை என்பது படிப்படியாய் மாறி, படிப்படியாய் மாற்றம் கொண்டு நிலை மாறி வருவதை
உணரலாம் என்பதை அகத்தியன் யாம் நல் ஆசியாய் வழங்கி அனுக்கிரகம் வழங்கும் நல்லாசிகளை நல்முறையோடு தன் ஆழ்நிலை மனதில் முழு நம்பிக்கை திடத்தோடு சபையோடு தொடர்பில் இருந்தும் கிளை சபையோடு தொடர்பில் இருந்தும் ஆற்றலாக வலம் வருகின்ற பொழுது அத்துணை நிலைப்பாடும் நீர் வினவ நினைக்கின்ற அத்துணை நிலைப்பாட்டிற்குரிய மாற்று நிலைதனை அகத்தியன் யாம் வழங்கி திருநீறு சென்று ஓர் இல்லத்தில் அமர்ந்த பொழுதே அங்கிருக்கும் திருநீற்றினை தன்கரத்தில் பெற்ற பொழுதே இல்லத்தில் இருக்கும் ஒரு பாதி வினையகலும் இல்லம் திருநீறு சென்று அமர்ந்த பொழுது முழுவினையும் அகல்கின்ற அற்புதமான முயற்சி என்பது தன் சரணாகதியின் அடிப்படையில் அது படிப்படியாக நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி நற்பிராண நிலை கொண்டு நல் அருட்செல்வ நிலை கொண்டு வளம் கொள்ளும் நலவாழ்வுதனை இல்லத்தார்கள் உம்மோடு மேற்கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். நல்லாசி வழங்கி அருள் விளையாட்டு விளையாடும் திருமுருகனுடைய ஆற்றலுக்குள் இருந்து விளையாடும் இது திருநீற்று விளையாட்டு என்று அகத்தியன் நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றார். ஓம் அகஸ்திசாய நமக. ஓம் அகஸ்திசாய நமக. ஓம் அகஸ்திசாய நமக. பயபக்தியோடு பயன்படுத்துங்க திருநீரை. சாவை தொடர்பில் இருங்க, என்ன நம்பிக்கையோட பயணப்படுங்க. இதுதான் மருந்துன்ட்டாங்க உங்களுக்கு. என்ன தனியாக கேட்கணுமா? அன்னைக்கு அப்படிதான் நீங்கள் கேட்டீங்க. சரி, நான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு இதுக்கும் சொல்லுதாரான்னு பார்ப்போம். இதுக்கும் வந்து சரி, இது உங்கள் அம்மா இறந்ததுக்கு அவர் கொடுக்கக்கூடாதுன்னு வேறு ஆள்கிட்ட சொல்லுதாங்களா? அப்போ வந்து இல்லை ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதையே கேட்டுட்டு திருப்பி இதை கேட்போம். முதல்ல அதை கேட்போம். உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான விஷயத்த கேட்போம் முதல்ல. அது எல்லாம்